தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுகப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஒரு மனுஷனை ஆண்டவர் நீதிமானாக மாற்றுகிறார் என்கிற காரியத்தை இந்த வேத வசனத்திலே நம்ம பார்க்க முடியும். நீதிமானுக்கென்று வேதத்தில் ஏராளம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதற்காக நம்ம 37ஆம் சங்கீதத்தில் இருந்து பல வசனங்களை நாம் எடுத்து ஒரு நீதிமானுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாகத்தான் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீதிமான் என்றால் யார்? அநேகருக்குள்ள ஒரு கேள்வி வரும், நீதிமான் என்றால் யார்? இந்த பூமியில் நிறைய நன்மைகளை செய்து, தான தர்மங்களை செய்து, நன்மையான காரியங்களை செய்து, அல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறதுனால் ஒரு மனிதன் நீதிமானாக இருக்க முடியாது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் ஒருவனும் இல்லை என்று 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்படியானால் பூமியில் நீதிமான் யாருமே கிடையாது. இந்த வசனம் எந்த காரியத்தின் அடிப்படையில், என்ன ஒரு அடிப்படை காரியமாக தேவன் சொல்லியிருக்கிறார் என்றால், நீதிமான் தன்னுடைய சுய முயற்சினால் ஒரு மனுஷன் நீதிமானாக இந்த பூமியில் மாறவே முடியாது. அவன் என்னதான் நல்ல காரியங்களை செய்தாலும், என்னதான் நற்கிரியைகளை செய்தாலும், இந்த பூமியில் எவ்வளவு மனிதர்களுக்கு ஒத்தாசை செய்து உதவி செஞ்சு என்னதான் அவன் செஞ்சாலும், இந்த பூமியில் தன்னுடைய சுய முயற்சியினால் ஒரு மனுஷன் நீதிமானாக மாறவே முடியாது. அப்படியானால் இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், நீதிமானாக எப்படி ஒரு மனுஷன் மாற முடியும்? நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் வேத புஸ்தகம் முழுவதும் ஏராளமாக இருக்கிறது. ஒவ்வொன்றாக வாசித்து பார்த்தால் இந்த பூமியிலையும் நித்திய வாழ்விலையும் ஒரு நீதிமான் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறான் என்கிறத குறித்து வேத புஸ்தகத்தில் ஏராளம் சத்தியங்கள் இருக்கிறது. அவைகளை நம்ம பார்த்தா அது ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. நமக்கு தெரியும், பூமியிலே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று நம்ம ரோமரில் படித்தோம் அல்லவா? ஏன் இந்த பூமியிலே
நீதிமான்கள் இல்லை என்றால் எல்லாரும் வழி தப்பி, அதில் 12வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இங்கே கவனிச்சு நீங்க பாருங்க, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த பூமியில் நீதிமான் என்று சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, எல்லாரும் வழி தப்பிட்டாங்க, எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க என்று பைபிள் சொல்லுகிறது. எப்படி வழி தப்பினாங்க நமக்கு தெரியும். முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் தேவனுடைய கற்பனையை மீறி தேவன் விலக்கினதை அவர்கள் செய்ததுனால அவர்கள் கெட்டு போனார்கள் அல்லது வழிதப்பி போனார்கள். அப்படி வழிதப்பி போனது நிமித்தம் மனுஷனுக்குள்ளே பாவம் வந்தது. பாவம் வந்த உடனே யாருமே நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில் நீதிமானாக யாரையும் பார்க்க முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறார். அதில் 23வது வசனத்தை நாம் மறுபடியுமாக வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக. பார்த்தீங்களா, எல்லாரும் பாவம் செஞ்சாங்களாம். நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படின்னா பூமியில் பாவம் செய்யாத மனிதன் யாருமே இல்லை. எல்லா மனிதனும் பாவம் செய்திருக்கிறான். பாவம் செய்கிறது மாத்திரமல்ல, மனிதன் தேவ மகிமையை இழந்து விட்டான். முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் இழந்து போனது என்ன? தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள். பாவியாக மாறிவிட்டார்கள், மகிமையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். நீதிமானாக இருந்தவர்கள் நீதிமானாக இல்லாமல் அவர்கள் வழி தப்பி கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்களும் இந்த பூமியிலே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தேவனை, ஆண்டவரை சொந்த இரட்சகராக, கடவுளாக, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற நேரம் வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் அல்ல, பாவிகளாக இருக்கிறோம். வழிதப்பி போய்விட்டோம். நன்மை செய்கிறவர்களாக நாம் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி என்று வேதத்திலே படிக்கிறது போல நாமும் தேவ மகிமையை இழந்து விட்டோம் என்கிற உண்மையை இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நாமும் அறிந்து நாம் இந்த நாட்களில் தேவன் பக்கமாக வர வேண்டியது அவசியம். இப்படி எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாகி பாவம் செய்து நீதிமான்களாக இல்லாமல் வழிதப்பி கெட்டுப்போன சூழ்நிலையில் தான் மனிதனை மீட்கும்படியாக இந்த பூலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் யார் என்று நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 50வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, நீதிமான் ஆக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஆனால் இங்கே நீதிமான் ஆக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம் அல்லவா? அப்போ இயேசு இந்த பூமியில் நம்மளை, பாவியாகிய மனுஷனை, நன்மை செய்யாமல் தீமை செய்த மனிதனை, கெட்டுப்போன மனிதனை நீதிமான் ஆக்குகிறவர் எங்கே இருக்கிறாராம்? சமீபமாக இருக்கிறார். அப்போது இந்த பூமியில் நம்மளை நீதிமான் ஆக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும்போது அதான் நம்ம 1 கொரிந்தியரில் நம்ம வாசித்தோம் அல்லவா? 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் சிலர் இப்படியாக இருந்தீர்கள். எப்படியாக இருந்தீர்கள்? பாவம் செய்கிறவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் வழிதப்பி போய் இருந்தீர்கள். நீங்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தீர்கள்.
பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தீர்கள். அப்படி பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இருந்த உங்களை, அதான் சொல்ல, உங்களில் சிலர் இப்படியா இருந்தீர்கள். அப்படி இருந்த நம்மை அவர் என்ன செய்கிறாராம் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுகப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நம்முடைய சுயத்தினால நம்ம நீதிமான்கள் ஆகலை, முயற்சியினால் நீதிமான்கள் ஆகலை. நமக்காக ஒருவர் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி நம்மளை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார் என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சிலுவையிலே அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இரத்தம் சிந்தி அவர் மரித்தது நிமித்தம் நானும் நீங்களும் நீதிமான்களாக அவரால் மாற்றப்படுகிறோம். அவரால் மாற்றப்படுகிறோம். அப்படியானால் நல்லா கவனிங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய அசுத்தமான ஒரு காரியத்தை செஞ்சு நீங்கள் யாராலும் மன்னிக்க முடியாத விதத்தில் பாவம் செய்து வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்திலே படிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்போம். அதனுடைய 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், நம்மளை நீதிமானாக மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்குமாம், உங்களை சுத்திகரிக்குமாம். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ பெரிய அநியாயம் செய்கிற மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் கழுகி பரிசுத்தமாக்குமாம். எப்பொழுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய கடவுளாக யார் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களுடைய பாவங்களை இயேசு மன்னித்து அவனை பரிசுத்தமாக்கி அவனை என்ன செய்கிறாராம் பாருங்கள், நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இயேசுவின் இரத்தத்தினால இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிலுவையிலே மரித்தது என்னுடைய பாவங்களுக்காக என்று யாரெல்லாம் உள்ளத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுகி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக மாற்றுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது வேதத்தில் என்பதை குறித்து தான் தொடர்ந்துள்ள நேரங்கள் நான் உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தருக்குள் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே நீங்கள் 37ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதில் பல வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அதில் முதலாவது வாசிக்கும்போது 12வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிங்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் என்று பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால ஒரு மனுஷன் கழுகப்பட்டு ஆண்டவராகிய இயேசு அவனை தம்முடைய இரத்தத்தினால கழுகி அவனை அவருடைய பிள்ளையாக மாற்றி நீதிமான்களாக்கும்போது துன்மார்க்கன் என்ன செய்கிறானா, நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறான். துன்மார்க்கர்கள் என்ன செய்கிறாங்க, பாவிகள் என்ன செய்கிறாங்கன்னா நீதிமானுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. பாருங்கள், இந்த பூமியில் நல்லவங்களை இந்த பகைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு
அவருடைய நீதியின் வழியில் நடந்து கொண்டிருக்கிற மனிதர்களை இந்த உலகத்திலே துன்மார்க்கமாகவும் பாவிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொல்லாத மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பகைக்கிறார்கள், விரோதமாக அவங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்க. ஆனால் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாட்கள் வருகிறதென்று காண்கிறார். அப்படி நீதிமானுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் அப்படி தீமை செய்து அவனை பகைக்கிறான் என்றால் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். ஏன் நகைக்கிறார் தெரியுமா? உன்னை சந்திக்கிற நாள் வருகிறது, நீ நீதிமான பகைக்கிறியா, உனக்கு தீமை வரப்போகிறது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ நீதிமான பகைச்சு இந்த பூமியில் யாரும் நன்றாக இருந்ததாக வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு நீதிமானுக்கு விரோதமாக தீமை செய்ய நினச்சா அப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் கர்த்தர் உணர்த்தி சந்தித்து அவங்கள ஆண்டவர் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட தேவனுடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. உங்களை எந்த ஒரு துன்மார்க்கனும் எந்த ஒரு தீமை செய்கிற பொல்லாத மனிதனும் உங்களுக்கு விரோதமாக எழும்பினால் அவனை கர்த்தர் சந்திப்பார். அதில் 17ஆம் வசனத்தை பாருங்கள், துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும். ஒரு நீதிமானுக்கு விரோதமாக ஒரு துன்மார்க்கன் எழும்புகிறான் என்றால் அந்த நீதிமானுக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கனுடைய புயங்களை கர்த்தர் முறித்து போடுவார். அங்கு வேதம் சொல்லுகிறது கவனியுங்கள், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய புயம் முறியும். நீதிமானை பகைக்கிற ஒரு விரோதிக்கிற ஒரு தீங்கு நினைக்கிற ஒரு துன்மார்க்கனை கர்த்தர் சொல்கிறார், அவனுடைய புயம் முறியும், நீதிமானையோ கர்த்தர் தாங்குக. என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஆண்டவரும் கடவுளுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களை தேவன் நீதிமானாக அறிவிக்கிறார். நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் தாங்குவார். உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனுஷர்கள் எழும்பினாலும் தீமை செய்ய நினைச்சாலும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. அதில் 32ஆவது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். பார்த்தீங்களா, அவனை கொல்ல. இப்போ துன்மார்க்கனுக்கு நீதிமானை பிடிக்க மாட்டேங்குது. உலகமே அதுதான், உலகம் முழுவதும் அதுதான் நடக்கிறது. நீதிமானாய் இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட்டவங்களை பாய்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. துன்மார்க்கமாய் நடக்கிறவங்களுக்கு நீதிமானை பிடிக்காது. அவன் என்ன செய்கிறான்? நீதிமான் மேல் துன்மார்க்கன் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுறான். இது அன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில். ஆனால் வேதம் சொல்லுகிற 33ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரோ இவனைன்னு சொன்னா நீதிமானை இந்த துன்மார்க்கனுடைய கையில் விடுவதில்லை. அந்த நீதிமான் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லைங்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், ஒரு நீதிமானாக இருக்கிற ஒரு மனிதன் மேலே எவ்வளவு தீமையான காரியத்தை ஒரு மனுஷன் செஞ்சாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும். கர்த்தரோ அவனை இவன் கையிலே விடுவது இல்லை. என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்து பாருங்கள். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்டு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பாவங்களை ஆண்டவராக இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி உங்கள் பாவத்தின் மன்னிப்புக்காக நீங்கள் இயேசுவண்டைக்கு வந்தால் உங்களை தேவன் அவருடைய இரத்தத்தினால கழுகி உங்களை நீதிமான்களாக மாற்றி இந்த பூமியிலே உங்களை ஆண்டவர் வைத்திருக்கும் போது உங்களுக்கு விரோதமாக எத்தனை தீமையான காரியங்களை ஒரு துன்மார்க்கமான மனுஷன் செய்தாலும் அந்த மனிதனை கர்த்தர் ஆமென் சந்திப்பார். உங்களையோ அவன் கையில் கர்த்தர் விடுவதில்லை. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். பலவிதமான தீமை அன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
உங்களுக்கு துரோகம் பண்ணி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை காயப்படுத்தி, துன்மார்க்கன் உங்களை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக எழும்பி நீங்கள் உண்மையாக இருக்கிறது நிமித்தம் உங்களை துன்புறுத்துகிறாங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று ஆண்டவர் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது வேத சொல்லுகிற நீதிமான்களையோ கர்த்தர் ஸ்தோத்திரம் தாங்குகிறார் என்று நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் நீங்கள் வாசிக்கும்போது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும். 19வது வசனத்தை இப்பொழுது வாசித்து கேட்கலாம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி. ஒரு நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை பாருங்க. அந்த நீதிமான் எப்படி இருப்பானா, அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஒரு நீதிமான ஆண்டவர் ஒரு நாளும் பஞ்சத்தில் பாடுபட விடவே மாட்டார். இதான் வேதம் சொல்லுகிற உண்மை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு நீதிமான்களாய் வாழக்கூடிய ஒரு மனுஷன், அவன் பஞ்ச காலத்தில் கர்த்தர் அவனை திருப்தி அடைய செய்வார். ஆபத்திலே அவன் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டானான். என்னை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், பஞ்சம் ஏற்படலாம், சில நேரம் எல்லாம் குறைவுபடுகிறது போல தெரியலாம். ஆனாலும் தேவன் உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார். நமக்கு தெரியும், ஸ்தோத்திர ராஜாக்களின் புஸ்தகத்திலே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியை பாருங்கள், பஞ்சம் வந்தது, ஆனால் எலியா போஷிக்கப்பட்டார். எலியாவை ஆண்டவர் எப்படி போஷித்தார்? தேசமெல்லாம் 3.5 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை, பனி பெய்யவில்லை, தேசமெல்லாம் பஞ்சம், எல்லாரும் பஞ்சத்தில் வாடி போயிட்டாங்க. ஆனால் எலியாவை ஆண்டவர் அந்த 3 வருடமும் 6 மாதமும் ரொம்ப அருமையாக பாதுகாத்தார். அவனுக்கு உணவளித்தார். அவனை பஞ்சத்தில் திருப்தியாக நடத்தினார். காகத்தை அனுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அப்பமும் இறைச்சியும் காலையிலையும் மாலையிலையும் கொடுத்து கேரித்து ஆற்றண்டையிலே உட்கார்ந்திருந்து கேரித்து ஆற்றண்டையின் தண்ணீரை குடித்து சந்தோஷமாக 3.5 ஆண்டுகள் வாழும்படி அந்த எலியாவுக்கு தேவன் பஞ்சத்திலே உதவி செய்வார் என்றால், இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு இருந்தாலும் உங்களை தேவன் அருமையாய் போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை கண்டதில்லை என்று பார்க்கிறோம். அதில் 25வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். நான் இளைஞனாய் இருந்தேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஒரு நீதிமானை ஆண்டவர் ஒரு நாளும் பட்டினி போட மாட்டார். அவனை அழகா போஷிப்பார். தாவீது சங்கீதத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாவீது இந்த சங்கீதத்தை தன்னுடைய முதிர் வயதில் எழுதியிருக்கிறார். அனுபவத்தில், அவர் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறாரு, நான் சின்ன வாலி வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு இப்போ முதிர் வயதாகிவிட்டது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சிருக்கிறேன், என்னென்னா, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை என்று சொல்ல. என்னை கவனிக்கிற தேவ ஜனமே, என்னை கவனிக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? பலவித பஞ்சத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கிறீங்களா? நல்ல உணவு, நல்ல ஆகாரம், நல்ல சூழல்கள் இல்லாமல் நெருக்கப்படுகிறீங்களா? கர்த்தராகிய தேவன் உங்களை அருமையாக நடத்துவார், அற்புதமாக நடத்துவார், அருமையாக போஷிப்பார். அப்பத்துக்கு யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க ஒரு நீதிமான கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவனுடைய வாழ்க்கையில் அவனை உயர்த்துவார். கர்த்தர் அவனை திருப்தியாக்கி நடத்த
அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம படிக்கும்போது அதனுடைய 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்லா கவனிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நல்லா கவனிக்க. இந்த வசனம் உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ஒரு நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. வீழ்ச்சி என்பது எல்லா மனுஷனுக்கும் வரும், நல்லவங்களுக்கும் வரும், நீதிமானுக்கும் வரும். ஒரு தேவனுடைய பிள்ளையானதுக்கு அப்புறம், இயேசுவனுடைய ரத்தத்தினால கழுகப்பட்டு நீதிமான்கள் ஆனதுக்கு அப்புறமும் சில நேரம் நீங்கள் விழுந்து போகலாம். சில பாவத்தில் விழுந்து போகலாம், சில இச்சையில் விழுந்து போகலாம், சில உலக காரியத்துக்கு பின்னால் போய் ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். நீங்கள் விழுந்து போனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, தள்ளுண்டு போவதில்லை. அப்படின்னா நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களை தள்ளிட மாட்டார். நீ விழுந்துட்டப்பா, நீ அப்புறம் நீ எனக்கு வேண்டாம் ஓடு அப்படி சொல்லி உன்னை புறக்கணிக்க மாட்டார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை உங்களை தாங்குகிற தேவன், கையினால் உங்களை தாங்குகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் கூட ஒருவேளை நீங்கள் கடந்த காலத்திலே இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் தொழுது கொண்டிருந்த நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவத்தில் விழுந்து போயிட்டீங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் வந்துட்டா? நீங்கள் விழுந்து போன ஒரு நிலையில் இன்றைக்கு இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும். கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும். நீங்கள் விழுந்து போனாலும் நீங்கள் தள்ளுண்டு போவதில்லை. தமது கையினாலே அவனை உங்களை கையில் தாங்கி மறுபடியும் தூக்கி விடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளை படிச்சிங்கன்னா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஒரு நீதிமான் விழுந்துட்டான்னா கட்டாயம் அவன் விழுந்தே கிடக்க மாட்டான். அவனால் வீழ்ச்சி அடைஞ்சாலும் விழுந்து கிடக்க முடியாது. அவன் எப்படியாக தூசியை உதறிவிட்டு அவன் விழுந்து போன அந்த பாவத்திலிருந்து கட்டாயம் அவன் எழும்பிடுவான். இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை விழுந்து போயிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் எழும்பி விரும்புகிறேன், ஆண்டவரே நான் மறுபடியும் எழுப்பப்பட விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சு என்னை மறுபடியும் எழுப்புங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், மன்றாடி பாருங்கள். கர்த்தர் உங்களை தள்ளுண்டு போக அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் தமது கரத்தினாலே அல்லது கர்த்தர் தம்முடைய கையினாலே உங்களை தாங்கி கனம் பண்ணி உயர்த்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஒரு விழுந்து போன நிலைமையில், ஒரு தள்ளுண்டு போன நிலைமையில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா, கர்த்தராகிய தேவன் இன்றைக்கி உங்களை மறுபடியும் எழுப்ப விரும்புகிறார். இளையகுமாரன் பாருங்கள், அன்றைக்கி தகப்பனை விட்டு அவன் விழுந்து போன ஒரு நிலையில் அவன் போனான். ஆனால் தகப்பன் அவரை தள்ளினாரா? தள்ளவே இல்லை. தேடி வந்தார். மறுபடியும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தான். அவன் வந்த உடனே அணைத்து கொண்டார், அவனை சேர்த்து கொண்டார். மறுபடியும் அவனை தூக்கி நிறுத்து. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் ஆண்டவர் தூக்கி அணைத்து கொள்ளுவார். 30வது வசனம் 31வது வசனத்தை வாசிக்கும்போது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஒரு நீதிமான ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய வேதத்தை அவனுடைய இருதயத்தில் அருளி இருக்கிறார். ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த ரட்சிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு வரை நிலைச்சிருக்க காரணம் என்ன? எத்தனையோ நேரம் நம்ம தடுமாறினோம், எத்தனையோ முறை நம்ம விழுந்து போனோம். தள்ளுண்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வேதத்தை இருதயத்தில் அருளி இருக்கிறார். ஒரு நீதிமானுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் தம்முடைய வேதத்தை வச்சிருப்பார், வசனத்தை வச்சிருப்பார். அவன் விழுந்து போகும்போது அந்த வார்த்தை அவன்கிட்ட பேசும், அந்த வசனம் அவனை உணர்த்தும், அந்த வசனம் அவனை எச்சரிக்கும். பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை அவனை எச்சரிக்கும் போது அந்த நீதிமான் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருப்பான். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்.
வேதத்தை தேவன் எங்கே அருளியிருக்கிறாராம் பாருங்க, நம்முடைய இருதயத்தில் அருளியிருக்கிறாராம். அதற்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள வேதம் இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம வசனத்தை கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து வாசித்து அதில் நடக்கிற ஒரு நீதிமானுடைய இருதயத்துக்குள்ள வார்த்தை எப்போவுமே உயிரோடு இருக்கும். அந்த வார்த்தை அவனோட பேசும், அவனை எச்சரிக்கும், அவனை உணர்த்தும். அந்த நீதிமான் அவன் என்ன செய்வான்னா, வழிகள் ஒன்றும் நடைகள் ஒன்றும் அவனுக்கு பிசகுவதில்லை என்று பார்க்கிறோம். 37வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஒரு நீதிமானுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். ஒரு நீதிமானுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு துன்மார்க்கனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரு நீதிமானுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் முடிவை குறித்து கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்காது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நீதிமான ஆசீர்வாதமாக வச்சிருப்பார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் உங்களை இயேசுவின் இரத்தம் நீதிமானாக மாற்றி உங்களை கழுகி பரிசுத்தப்படுத்தி உடைய பிள்ளையாக இந்த சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி செபிப்போம். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி மனம் திரும்ப விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன்னு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்திலே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்துக்காக நன்றி. தகப்பனே, பாவிகளை நீதிமான்களாக மாற்றுகிற எங்கள் தேவன் எங்களை நீதிமான்களாக்கி பரிசுத்தப்படுத்தி, ஹல்லேலூயா, உமக்கு சாட்சிகளாக நீங்கள் வைத்து எங்களை கனப்படுத்துகிற எல்லா மேன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் கரம் வந்து அமரட்டும் ஐயா. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களை தேவன் சந்திப்பீராக. யூடியூப், ஃபேஸ்புக்கின் மூலமாய் பார்க்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. நேரலிலே பங்கெடுக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சுகவீனத்திலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சந்திக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும், நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இம்மட்டும் பேசி நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். தொடர்ந்து தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Churuchuguri. Contact 944 277 8986.